ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த யூமி இருக்கா இல்லையா, அவள் வந்து என்ன பண்ணிட்டான்னா டக்குன்னு கீக்கு கிஸ் பண்ணிட்டா. டேரெக்டாக கிஸ் பண்ணலனாலும் அவங்க கையில் கிஸ் பண்ணி அதை அவங்க லிப்ஸில் வச்சதும் இதை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன். நம்ம பெண்ணு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு கீயும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. அவங்க ரூம் டோரை லாக் பண்ணவங்க தான் வெளியிலேயே ஆளை காணும். ஸோ கீயும் ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும் சரி விடு, அவளே சரியாயிடுவா விடுன்னு சொன்னாலும் கீயும் விடுற மாதிரி இல்லை. இப்படியா டாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் சும்மா விட மாட்டேன், இரு நான் எப்படியாவது சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பேக் சைடு வழியாக வந்து அங்கே இருக்கிற மிரர் வழியாகவும் பார்க்குறாங்க. இவங்கள பார்த்ததும் அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இவளை சமாதானப்படுத்த முடியாது போலேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன் நம்ம பெண் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்ல காதில் வாங்காமல் அவள் கூட சுற்றிட்டு ச்சே இந்த கீ என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி திட்டிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதாவது இவங்க கோச்சிக்கிட்டும் இருக்காங்க. கோச்சிக்கிட்டா அவங்க வந்து சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனதும் எல்லாரையும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டேனை போயிட்டு வா பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் இப்போ சாப்பிட வராங்க. பெம்மை காணுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வருவா, இரு கண்டிப்பாக வருவா, அவளால் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கு ஒரு இதை எடுத்து சாப்பிட, ஹே பாக் அதை எதுக்கு எடுத்து சாப்பிட்ட, அது நான் பெம்முக்காக ஸ்பெஷலாக செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேன் அங்கே வர வந்து சாப்பிட்டு பார்க்குறான். அதை சாப்பிட ஆரம்பித்ததும் நம்ம அவங்க பாட்டுக்கு என்னென்ன உளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம கீ தான். ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் இது எல்லாமே நான் உனக்காக ஸ்பெஷலாக செஞ்சது, நல்லா தாராளமாக சாப்பிடுங்கிற மாதிரி டேன் கிட்ட சொல்கிறாங்க. டேன் பெம்மு எங்கன்னு சொல்லி கேட்க இரு வந்துடுவான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பெம்மு அங்கே வந்துடுறா. வந்ததுமே கீயை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் வந்து உட்காடுறா. சாப்பிடும்போது கூட கோவமாக சாப்பிட்றாங்களாம், அப்படியே தான் சாப்பிட்றா. நல்லா சாப்பிடு, என்ஜாய் யுவர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கீயும் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நானே உனக்காக ப்ரிப்பேர் பண்ணது, சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு பிளான் போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம பெம்மே ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் ஏன்னா ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம கீ தானே, க்ரோசரிஸ்லாம் வாங்கணும், திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஸோ பார்க்க என்ன பண்ணுறான்னா டேன் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லுன்னு சொல்லி சொன்னதும் டேனும் ஆமாம் நான் கூட நாளைக்கு இங்கிலாந்து போகிறேன் இல்லையா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, வா ஏன் போகலான்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிட பாக்கும் கூப்பிட. ஸோ பாக்குக்காகவும் டேனுக்காகவும் மட்டும் நான் வரேங்கிற மாதிரி ரொம்பவே சலிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஷாப்பிங் போகலான்னு போக அங்கேயும் பாக்கும் டேனும் தனியாக நடந்து வராங்க. இங்கே பெம்மும் கீயும் தனியாக நடந்து வராங்க. பெம்மு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர கீ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே காட்டை நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ என்ன ஓகேவா எடுத்துட்டல நான் போகிறேங்கிற மாதிரி திரும்பி போகிறாங்க. அப்போ நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா ஓ மை ஸ்வீட்டிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னென்னு கூப்பிட்டேன்னு அவங்க திரும்பி கேட்க ஸ்வீட்டின்னு கூப்பிட்டேன், என் மேலே கோவம் உனக்கு போயிடுச்சான்னு சொல்லி கேட்க தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சரிவா நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இவங்க இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க நம்ம பாக்கும் டேன் என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கு டேனை கூப்பிட்டுட்டு நம்ம அந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு சொல்லி வேற ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பாக்கும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஐட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி ஐட்டமுக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ணது போல். ஸோ ட்ரெண்டிங்கில் அவங்க ஊரில் ஒரு டாலு குமமான்னு சொல்லிட்டு அந்த டாலோட பேர். ஸோ அந்த டாலை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. டெடிபேர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுலேயே கொஞ்சம் ஷேப் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது பக்கத்தில் உட்காந்துட்டு இவ அழகாக போஸ் கொடுக்க டேன் அந்த ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக போகுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பார்க்க யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அதுவும் மேலே டச் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்க்க யோசிக்கிறாங்க டேன் தான் கூப்பிட்றான்னு நினச்சிட்டு டேன் என்ன சொல்கிறான்னா நான் இல்லைன்னு சொல்லி கையை தூக்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கமமாங்கிற அந்த டால் மாதிரியே ஒருத்தன் வேஷம் போட்டுட்டு வந்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே பார்க்க ஹாப்பி ஆகிடுது. எங்களை ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க எவ்வளோ லக்கி இல்லை நாமன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கமமாங்கிற டாலு இன்னொரு பக்கம் கையை காட்டுது. அங்கே பார்த்தா இன்னொரு டால் வருது.
ஹிகமோரோன்னு சொல்லிட்டு அது ஒரு டாலு. இது ரெண்டுமே அவங்க ஊரில் ரொம்பவே ஃபேமஸ் போல். அது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல பார்த்துட்டோம். பார்க்கறது செம ஹாப்பி. இன்றைக்கி நமக்கு லக்கி டே தான், நம்ம இதை ஒன்றா பார்த்துட்டோம், செம லக்கி. சரி நான் உடனே கீக்கும் பெம்முக்கும் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லிவிட்டு இவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து அந்த டால்ஸ் கூட டான்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கூட டேன் எதையே நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ எல்லோரும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கும் போது டேன் பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்துகிட்ருக்கான். அப்போ நம்ம கீயை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்லோவாக பேக் சைடு வராங்க. அப்போ கீன்னு சொல்லி கூப்பிட்டு டேனை கீக்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நான் கூட உன்கிட்ட என்ன சொன்னேன், உன்னால் திரும்ப அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்ட. உன்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குது. மறுபடியும் அவள் லைஃப்பில் நீ அந்த ஹாப்பினஸை கொண்டு வந்துட்ட. அவளோட வழியை ரொம்பவே ஈஸியாக மறக்கடிச்சிட்டு என்னால் இதை நம்பவே முடியல. அவளை நீ இவ்வளோ ஹீல் பண்ணியிருக்க. நான் இத்தனை வருஷம் பண்ணதை விட அவள் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த சிரிப்பை அவள் எங்கே தான் இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுருந்தாலும் தெரியலையேங்கிற மாதிரி இவன் சொல்ல இவளுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவன் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கும் அதான் சொல்கிறேன், லவ்ங்கிறது ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கை உனக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக கொடுப்பா. நீ இன்னொரு ஆள் பாரு, அவள் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுவா, நீனும் அவளை ரொம்பவே லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் லவ்வை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, பாக்குக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். கீக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, இல்லை எனக்கு புரியலன்னு சொல்லி பார்க்க சிங்கிள் தான், அவளுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இவ்வளோ சொல்ல டேனும் வெக்கப்பட்டுக்கிட்டு அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கீ கிட்ட சொல்கிறாங்க. கீக்கு ஒன்றுமே புரியல. எப்படா அவன் நேற்று வரைக்கும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு விடுவாள். அதை பார்த்து இவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான், சிரிக்கிறான். ஓ உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீ கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பியாக சொல்கிறான். இப்போது பார்க்க டேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் மார்னிங் ஆயிடுச்சு, இங்கிலாண்டும் கிளம்புறான். பெம்முக்கு வாசலில் நின்று பாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு அட்வைஸையும் பண்ணுறான். உன்னை உண்மையாகவே ஹாப்பியாக வச்சுக்கிற பர்சன் நான் யார் தெரியுமா, அது கண்டிப்பாக கீயாக தான் இருக்கும். நீ இவ்வளோ நாள் உன்னுடைய ஹாப்பினஸ் தான் தேடிட்டு இருந்த, அந்த ஹாப்பினஸ் கீ தான், அவளை விட்டுறாதங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் எனக்கு அது நல்லாவே தெரியும், பட் ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு டேனுக்கு இவள் சாரி சொல்கிறா. ஏன்னா இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து பார்க்க ஓடி வந்து ஓ மை காட் டேன் என்னை விட்டுட்டு போறியான்னு சொல்லி கேட்க, நான் இன்னும் போல பாக்கு இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறான். ஐ மீன் என்னை விட்டுட்டு எப்படி நீ போகிற, உன் கூட சேர்ந்து நான் எவ்வளோ சாப்பிட்ருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ கூட சாப்பாடை பற்றி தான் பேசுது. நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோம் டேன், ஐ மிஸ் யூ ஸோ மச்சுங்கிற மாதிரி கொஞ்சிறாங்க. பார்க்கும் லவ்வில் விழுந்துருச்சு போல். ஸோ அப்படி கொஞ்சிக்கிட்டு பேச இங்கே கீயும் பெம்மும் பார்க்க கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சேஃபாக போ, பத்திரமா இரு, நல்லா சாப்பிடுங்கிற மாதிரி சொல்ல பெம்முக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறான். அவன் வண்டியில் ஏற போகிறான். திரும்ப கூப்பிட்டு சியூன்னு சொல்லிகிட்டே இருக்கு. சேஃபாக போன்னு கூப்பிட்டு பேச அவனும் இவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். இவன் சொல்கிற அந்த அப்படிங்கிற சவுண்ட் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாட்டிருக்கு. அதை திரும்ப சொல்லி கேட்க அவனும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். பாக்கு ஓடி வந்து கீயை கட்டி பிடிச்சி டேன் போகிறான். என்னால் முடியல, எனக்கு இப்போ ஹக் வேணும்னு சொல்லிட்டு கீயை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பெம்மு ஒரு மாதிரி முறைக்க, ஐயோ இங்கே மறுபடியும் எரிமலை வெடிச்சிருமாட்டிருக்கு, கொஞ்சம் நகர்ந்துக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் தள்ளி விடுறாங்க. இப்போ அவள் கோச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் ஓடிட்டா. அவன் போய் கொஞ்ச நேரம் கூட ஆகியிருக்காது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அவன் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கூட இங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, அவன் நான் இப்போ தான் வந்தேன், இங்கே தான் செக்கிங் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் ஏறிடுவேங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அதுவும் பார்க்க வெக்கப்படுறது தான் கொஞ்சம் கூட பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட எதை பற்றி பேசுதுன்னா, இன்றைக்கி நைட் நான் தனியாக தூங்கணும், எப்படி தான் தூங்க போகிறேனோ தெரியலன்னு சொல்ல ஐ மிஸ் யூ டூங்கிறான் டேனு. இந்த டெக்ஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நடந்து வரேன். இதை பார்த்து கீக்கு ஐயோ என்னால் முடியலம்மா, நீ இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்ல,
இப்போ பார்க்கும் ஊருக்கு கிளம்ப போகிறா போல். ஸோ அதை பற்றி இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. தனியாக தானே வந்தேன், தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு கவலையாக இருக்குது, உன்னையும் பெண்மையும் அதுக்குள்ளே நான் எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பிளான்னு கேட்கும்போது கரண்ட்டை கட் பண்ணி விடுறது தான் இப்போ பிளானு. இப்போ நம்ம பெண் வந்து அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ கரண்ட் கட்டாக இவ அங்கே போக அப்படியே ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. இவ சொன்ன மாதிரி அங்கே அவ குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணதும் பெம்மு கீன்னு சொல்லிட்டு கத்த இவ டார்ச் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே அவள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருக்கா. இவ கத்த அவ கத்தன்னு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவரோட ட்ரெஸ் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டு ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பவர் எப்படி திடீர்னு கட்டாச்சு, அது போய் பாருன்னு சொன்னதும் இவளும் சரி தெரியல நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகவும் விட மாட்டேங்கிறா. எனக்கு பயமாக இருக்கு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் சைடு சாஞ்சிக்கிறா. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போகும்போது அது வரைக்கும் நம்ம பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் அப்படியே செக்ஸியாக அழகாக இருக்குது. அதை பார்த்ததுமே கீக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாவாங்கள்ல அவங்க, அந்த மாதிரி பதட்டமாகறாங்க. இப்போ பெட்டில் வந்து நம்ம பேம உட்கார 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பார்க்க இங்கே இல்லை இன்னைக்கு நைட்டு, அவள் வெளியில் போயிருக்கா. ஸோ உனக்கு ஏதாவது வேணும்னா அதை நீ என்கிட்ட கேளு, நான் தரேங்கிற மாதிரி இவளும் சொல்ல. அப்படியா, ஓகேன்னு சொல்கிறா. ஸோ அவள் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகாத இங்கேயே இருன்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கே இருக்க சொல்கிறாங்க. நீ பயப்படாதம்மா, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு கீயும் அதுக்கப்புறம் அங்கேயே இருக்காங்க. அங்கேயேனா வேறு இடத்துல பக்கத்துலன்னு சொல்லுங்களேன், 2 பெட்டு மாதிரி போட்டு அந்த மாதிரி படுத்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தூக்கம் வரல போல். ஸோ பெம் எழுந்து வந்து வெளியில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்த கீயும் இங்கே எதுக்குமா வந்து உட்காந்துருக்க, வந்து பாடு, ஏன் தூங்கலையான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு பெம்மும் சொல்கிறா. நான் ஏன் தூங்காமல் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்காக நீ பாட்டு பாட முடியுமான்னு சொல்லிட்டு பேம் கேட்குறா. உடனே இவ்வளோ சின்ன பசங்களுக்கு பாடுற மாதிரியான பாட்டை பாடிட்டு அழகாக அதுக்கு ரியாக்ஷன்லாம் பண்ண இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பெம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட, நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா, நான் என்ன சொன்னாலும் உடனே செய்றியேன்னு சொல்ல, நீ என்ன செய்ய சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது பெம், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் தெரியும், நீ சிரிக்கணும்னா நான் என்ன கோமாளி வித்தைனாலும் காட்டுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ என் மேலே கோவமாக இல்லை தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு கோவம் போயிடுச்சுங்கிற மாதிரி பெம்மும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, பெம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, சரி சொல்லுங்கிறாங்க. நீ என் கூட இல்லாதப்பெல்லாம் நான் தனியாக தான் தூங்கியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ நாள் நைட் தனியாக, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, இத்தனை வருஷத்தை உன் லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி பெண்ணும் சொல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனை நீ அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், ஆனாலும் நான் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ இவ்வளோ ஹர்ட் ஆனதுக்கு காரணம் நான் தான், அதுக்கு நான் என்ன ரீசன் சொன்னாலும் அது ஈடாகாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கு பெம்முக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது, அழுக வரா மாதிரி இருக்குது. அப்போ பெம் அவங்க மனசில் உள்ளதை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை நான் மறக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா, ரொம்ப ட்ரை பண்ணேன், மறந்துட்டேன்னு கூட நினச்சேன், அதுவும் நீ என்னை விட்டுட்டு போனியே அன்னையிலேருந்து நான் உன்னை மறக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அப்படியே எல்லாம் மாறிடுச்சு, எனக்கு புரியவே இல்லை, எனக்கு இப்படி பண்ண ஒருத்தவங்க மேலே எனக்கு எப்படி இவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா இவ நம்மளை இப்படி விட்டுட்டு இவ இவ்வளோ ஜாலியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இப்போ பெம்மை எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா, இனிமேல் என்ன நடந்தாலும் சரி என்னை நீ விடவே கூடாது, என் கையை விட மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டதும் இவங்களும் ஐ ப்ராமிஸ் யூன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அவங்களுக்குள்ள கசமுசா நடக்குது. இப்போ 2 பேரும் மறுபடியும் ஒன்றாகிட்டாங்க. ஸோ டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க வர, ஓ மை காட் இது நீங்கள் 2 பேர் தானான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சரி எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டது, இரு நான் உனக்கு போய் வேறு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம
கீயும் போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம பார்த்தா சும்மா இருக்காது இல்லையா? இப்போயும் என்ன கேட்குதுன்னா, ஹே பேம், என்னாச்சு நேற்று நைட்டு என்ன கோஸ்ட் பார்த்தியா என்னன்னு சொல்லி கேட்க, கோஸ்டா? இந்த வீட்டில் கோஸ்ட் இருக்கான்னு சொல்லி இவளும் கேட்குறா. இல்லை, உன் ஃபேஸை பார்த்தா ரொம்பவே டல்லாக இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ஏதாவது கோஸ்ட்டை பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்த மாதிரி இருக்கு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்டைரக்டாக என்ன நடந்துச்சுங்கிறத கேட்கறதுக்கு தான் அப்படி கேட்குது. ஸோ இப்போ நமக்குலாம் ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா, பார்க் நைட்டு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டவுட் தான் பெம்முக்கு இருக்குது. சரி, பவர் கட் ஆச்சு, அப்போ நீ எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு ஃப்ரெண்ட் செட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு சின்ன ஒர்க்கு, அங்கே ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதை போய் வாங்கிட்டு வரதுக்காக போனேன். திரும்பி வந்து பார்த்தேன், கீயே காணோம். ஸோ ரூமில் தான் இருப்பாளோன்னு நினச்சேன். சரி, உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே தூங்கிட்டேங்கிற மாதிரி பார்க்கவும் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்குது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக கீ என்ன பண்ணுறான்னா, ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம பார்க்க, இல்லை உங்கள் 2 பேருக்கும் இன்னமும் ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு விஷயத்த கவனித்து பார்த்தீங்களா? உன்னோட அவுட்ஃபிட்டை அவள் போட்டிருக்கா, அவளோட அவுட்ஃபிட்டை நீ போட்டிருக்க, இதை கூட நோட் பண்ணாத அளவுக்கா நான் லூசுன்னு நினச்சிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் 2 பேருமே பார்க்குறாங்க, ஐயோ மாற்றி போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு. நிறுத்து பார்க்க, எனக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடணும்னு தோணுச்சு, அதான் அவகிட்டேருந்து வாங்கி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன். பெம்புக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் என் கையை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து போக, ஸோ பார்க்கு கிட்ட கேட்குது, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாண்டி, என்கிட்ட சொல்ல முடியாது, சொல்லு நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அப்படியே கிட்ட கோமா வர மாதிரி வந்து பார்க்கிட்ட, தேங்க்யூ 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 தேங்க்யூ, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் வச்சாங்கிற மாதிரி கிட்ட போயிட்டு அவ்வளோ ஜாலி கையை பிடிச்சி தேங்க்ஸ்ன்னு போட்டு கையை உலுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது பெம் அந்த பக்கம் வந்து, என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், எதுக்கு கையை குலுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை நாளைக்கு நான் வெளில போகிறேன் இல்லையா ஊருக்கு, ஸோ அதான் 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி 2 பேரும் சாப்பிட்றாங்களாம். இப்போ 2 பேரும் பேக் டு ஒர்க் வந்துட்டாங்க. ஒர்க்குக்கு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணணும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் லைனாக சொல்லிக்கிட்டே வராங்க. இது இந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருக்கான். ஸோ அவனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட்னு சொன்னதான். அவனும் வணக்கம் வச்சுட்டு, நான் தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு மேனேஜர்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். அப்படியே அவனும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். அப்போ அவங்களுடைய ஹெல்மெட் அவங்களுக்கு மாட்ட தெரியல. ஸோ நம்ம கீ தான் வந்துட்டு பெம்முக்கு அந்த ஹெல்மெட்டை மாட்டி விட்டு இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம பெம் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் கவனிக்க வேண்டியது என்னுடைய வேலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஹோல் ஃபேக்ட்ரியில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு ஒரு சின்ன விஷயம் கூட விடாமல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுடைய ஒர்க்கு. அதனால தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதை மட்டும் இல்லை, எல்லா ஃபேக்ட்ரிஸுமே நம்ம சுற்றி பார்த்து ஃபேக்ட்ரி டூர் மாதிரி அடிக்கடி போயிட்டு வரணும். அப்போ தான் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட யாரும் பொய்யும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, சரி வாங்க ஃபேக்ட்ரி டூர் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அந்த மேனேஜர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியே டெய்லி ரொட்டீன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகுது, அலாம் வச்சு வழக்கம் போல் நம்ம கீ தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெம்மை எழுந்திருக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்க. இவங்க அப்படியே கிட்ட போயிட்டு, மேடம் எழுந்துருங்க, டைம் ஆச்சுன்னு சொன்னால் அவள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. இவள் அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து அப்படியே தலையை விட்டு, ஏ கீ இங்கே என்ன பண்ணுற, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு சொன்னதும் அவங்க கிஸ் பண்ணிவிட்டு, இது மார்னிங் கிஸ், சரி எழுந்துருங்கிறாங்க. இல்லை ஒரு 5 மினிட்ஸ்னு திரும்ப சொல்ல, இது சரி வராது, நீ மட்டும் வரல உன்னை நான் இப்படியே தூக்கிட்டு போய் பாத்டப்பில் போட்டுருவான்னு சொன்னதும் அப்படியே பெட்ஷீட்டில் கூட பூந்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தவன் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து என்ன சொல்கிறான்னா, தாய்லாண்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நம்ம ப்ராஜெக்டை ரொம்பவே சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலன்ட்டு சொல்ல, என்னது சீக்கிரமாவா, நம்ம ஆல்ரெடி பண்ணுறதே சீக்கிரம் தானே, இதை விட ஈஸியாக சீக்கிரமாக ஏர்லியராக நம்ம எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷாக்காக 2 பேருக்குமே ஷாக்காக இருக்குது. ஸோ பெரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போயிட்டு டேடிக்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன்ட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இவங்களும் போயிட்டு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போயிட்டு கீயை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க டேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கவங்க வந்து ரொம்ப ஏர்லியராக அதை கேட்குறாங்க, உடனே நம்ம கொடுத்தாகணும், இங்கே ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக்குனா தான் இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கலாம்,
இதில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இது ரொம்ப ஷார்ட் டைம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்போ பெம்மும் வந்து கீ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, கீ தான் அங்கே இருக்கிறதுலே இவங்க வைஸ் பிரசிடென்ட் தான், இருந்தாலும் இவங்க தான் வைஸ் பிரசிடென்ட் மாதிரி நடந்துக்கிறாங்க. கீ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறாங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க, நம்மளால முடியும், கண்டிப்பாக முடியும், கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக்கி ஒர்க்கை ஃபாஸ்ட் ஆக்கினா போதும், நம்மளால சீக்கிரமாகவே முடிக்க முடியும், என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மட்டும் ஃபஸ்ட்டு கை தூக்கி நம்மளால முடியும்னு கத்த, உடனே எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஆஃபீஸே அப்படி பரபரப்பாக இருக்குது. அந்த கம்பெனி ரொம்பவே வேகமாக ஒர்க்கு தினமுமே போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு பெம்மு கீயை கேட்க, கீ எனக்கு இன்னும் இங்கே ஒர்க் முடியலம்மா, அது முடிய லேட் ஆகும், ஸோ நீ போ, 7 போ, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்ல, கீ இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு வந்து பெம்முக்கு மனசு இல்லை. ஸோ இன்னும் ரொம்ப லேட் ஆகுமான்னு சொல்லி கேட்க, ரொம்ப லேட் ஆகும், ஒரு இன்ஜினியர் இங்கே கண்டிப்பாக இருக்கணும், நான் இங்கே பெரிய ப்ராப்ளம் வந்துடும், நீ போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சுட்டு ஒர்க்கை பார்க்குறாங்க. பெம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கே ரொம்ப லேட்டாக தான் வராங்கன்னு சொல்லி பாருங்களேன், மார்னிங் தான் வராங்க. அந்த மாதிரி வரும்போது இங்கே பெம் அப்போ தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சண்டேன்னு சொல்லிட்டு வெளில போகலான்னு சொல்லி போகும்போது அப்போ கூட இவங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. கீ சொன்னது, கீ என்ன சொல்லுவான்னா, கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிற மாதிரி சொல்ல, ஸோ இவங்களும் அதை நினச்சி பார்த்துட்டு திரும்ப கம்பெனிக்கு போயிடுறாங்க. என்னம்மா நீ இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க, நீ தானே சொன்ன கம்பெனியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு, அதான் உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்னு சொல்ல, இவங்க ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தர்றது, என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது பேம்பு ஒரு மாதிரி சோகமாக நடந்து வரா. வந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது கீ என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்டு வாட்டர் எடுத்து கொடுப்போம், இல்லை எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டரை குடிக்கிறாங்க. ஏன் என்னாச்சு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் டச் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஸோ இவங்க ரெகுலராக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததில் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போல். நீ இன்றைக்கி ஆஃபீஸ் வர வேணாம், கண்டிப்பாக நீ வரக்கூடாது, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு இவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. வழக்கம் போல் டேப்லெட்டை அவங்க லிப்ஸில் வச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களும் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு, இல்லை பரவாயில்ல நான் ஓகே தான் நான் வரேன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்க. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும், சரியா, கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு இவங்கள தூங்க வைக்க, அப்படியே இங்கேயே உட்காந்து இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க போல். இவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்க தூங்கியிருக்காங்க. இப்போ எழுந்து பார்த்துட்டு, என்ன நீ இங்கே இருக்க, ஆஃபீஸ் போலியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போட்டேன், உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு நான் எப்படி போகிறது, ஸோ உன் கூட இருந்து உன்னை கவனிச்சுக்க போகிறேன், நான் இங்கே இருந்தே லேப்டாப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஸோ நத்திங் டு வரி, எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பக்காவாக போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. அப்படியே அவங்க ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கால் வருது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து பேசும்போது தான் கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியுது. கம்பெனியில் டேப்னு சொல்லிட்டு வந்து இருப்பான் இல்லையா, அடிக்கடி வந்து இவங்கள்லாம் பேசுகிறது அந்த பையனாக தான் இருப்பான். ஸோ ஆக்சிடென்ட்னு சொன்னதும் உடனே இவங்க 2 பேரும் அங்கே ஓடுறாங்க. ஓடிவே பார்த்தா அந்த டேபுங்கிற பையனுக்கு தான் அங்கே வந்து கை அடிபட்டுடுச்சு. போய் பார்த்தா கை எலும்பே முறிஞ்சிருக்கு. எலும்பு முறிஞ்சு கட்டே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம கீ இந்த இடத்துல இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டே நடக்க விட்டுருக்கக்கூடாது. இவங்க இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இப்படி நடந்துருச்சுங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியுது. ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த பையன் நத்திங் டு வரிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. பாரு இப்போ என்னால் தான் சொல்லிட்டு பெம் சொல்ல, அதுக்கு கீ, என்ன இந்த சின்ன விஷயத்துக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நீ வருங்கால விபி, இதுக்கெலாம் நீ ஸ்ட்ரெஸ் ஆகலாமா, எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நம்ம டீமு கண்டிப்பாக இதை பண்ணும், நான் நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து, தாய்லாந்து ஆஃபீஸ்லேருந்து அவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா காதில் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கீ கிட்ட சொல்கிறான். நம்ம பிரசிடெண்ட்டு இப்போ ஜப்பான் வந்திருக்காரு, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார், இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணாதானே நீ எதுக்கு தயாராக இருப்ப, அதுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல. அப்படியா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்,
நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கீயும் காலை கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பிரசிடெண்ட்டையும் சமாளிக்கணும், அதனால் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ இவர் லேண்ட் ஆகி கம்பெனிக்குள்ளே வந்துட்டார். வந்ததுமே இவங்க 2 பேரும் தான் உட்கார வச்சு முதல்ல கேள்வி கேட்குறாரு. இந்த அடிப்பட்டவனும் அதே ஆஃபீஸில் தான் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கான். ஆக்சிடென்ட் நடக்கும்போது சைட்டில் இல்லாமல் நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷினை கேட்குறாங்க. இந்த சிஸ்டம் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியாதா, அதில் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இருக்கிற வரைக்கும் நீ விடுவியான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பெம்மு வராங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு கீ பதில் சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட்டு தான், இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நான் தான் காரணம், நான் இங்கே இருந்துருக்கணும், இங்கே இல்லாமல் கான்டாக்ட் பண்ணி கேட்டது ரொம்பவே தப்பாக போச்சுன்னு சொல்ல திரும்ப திரும்ப பெம்மு எக்ஸ்கியூஸ் கேட்க வராங்க. பட் அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம எவ்வளோ அர்ஜென்ட்டான ஒரு ஆர்டரில் இருக்கோம், அஸ் அ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜர் நீ இந்த இடத்துல இல்லாமல் எப்படி போனேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறுபடியும் திட்ட, மறுபடியும் கீ வந்து சாரி கேட்குறாங்க. எனக்கு இப்போ எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, உனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுன்னு நிறுத்திச்சாரு. அப்புறம் பெண்ணு அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மனசு இறங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் ஒரு ப்ராப்ளம் இங்கே வந்துச்சுன்னா உன்னை ஃபயர் பண்ணிவிடுவேன், கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. திரும்பவும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எவ்வளோ பெரிய பொசிஷனில் நான் வைக்கலான்னு இருக்கேன், நீ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்து நம்ம கம்பெனியை நீ எப்படி பார்த்துப்பேங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போகிறாங்க. இப்போ பெம்மை கூப்பிட்டு பெம்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்காக உனக்கு கீயை வந்து அசஸ் பண்ண கூட்டம் தெரியுமா, ஒரே ரீசன் தான், அவளுக்கு இருக்கிற டேலண்ட். ஆனால் இப்போ நீ அவள் கூட இருக்கனால அவள் டேலண்ட்டே அழிஞ்சு போயிடும் போலேங்கிற மாதிரி திட்டுறாரு. அவள் எவ்வளோ டேலண்டான பர்சன், அவளுக்கு நான் எவ்வளோ பெரிய பதவியெலாம் என்ன தரலான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ பண்ணுற தப்பால் அவள் அக்யூஸ்டு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒன்றால் தான் பெம்முங்கிற மாதிரி பெம்மை திட்டுறாரு. ஸோ பெம்முக்கும் அது புரியுது, சரிப்பா இனிமேல் நான் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நீ வந்து வருங்காலத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாகவும் வரப்போகிற ஆள், ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ்க்கெலாம் நீ வந்து இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி இதெல்லாம் தாண்டி வர முடியும், எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இதனால தான் இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லலாமா, ஒரு பிரசிடெண்ட் இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லிட்டு கம்பெனியை வச்சுருக்க முடியுமான்னு சொல்ல இவங்களும் சாரி பாங்குறாங்க. இப்போ தான் இவங்க அப்பா எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் அவள் உன்னை விட்டு விலகி இருந்ததுக்கு என்ன ரீசன் தெரியுமா, அதை பற்றி அவள் உன்ட்ட சொல்லலையான்னு சொல்லி கேட்க, இது வரைக்கும் அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே உனக்காக தாம்மா, நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், அதுபடி உன்கிட்ட அவள் பேசக்கூடாது, உன்னை அவள் லவ் பண்ணக்கூடாது, லவ் மேக்கிங் பண்ணவே கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லப்போனால் உன்னை பிரேக்கப் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே இந்த 7 வருஷம் நடந்தால் தான் நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், அதுக்கெல்லாம் நான் தடையாக இருக்க மாட்டேன்னு நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக தான் உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணியிருந்தாலே தவிர மற்றபடி அவள் வேறு எந்த பொண்ணையும் லவ் பண்ணலங்கிறத அவங்க அப்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கேட்க கேட்க பெண்ணுக்கு பயங்கரமாக அழுக வருது. என்னப்பா சொல்கிறீங்க, நான் இவ்வளோ நாள் அவளை தப்பாக நினச்சிட்டு இருந்தேனேன்னு சொல்ல, ஆமாம்மா நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், இதை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சொல்லவே இல்லைன்னு சொல்ல பெம்மை அழுதுகிட்டே, நான் எல்லாத்துக்கும் அவளையே ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேனே, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவளை ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தேன். பெம்மால் கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கர அழுக, என்னடா இது இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்கு வரா, அந்த கேண்டோவுக்கு வரா, வந்ததும் முதல்ல கேட்குறது சாரி தான் கேட்குறா. ஏன் சாரி கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் தூங்கிட்டாலாமா, அதுக்கு சாரி கேட்குறா. ஸோ இப்போ பெம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே நிற்க, என்ன சொல்கிறேனே தெரில பெம்முக்கு. அப்புறம் இந்த கம்பெனியில் எதுக்காக அப்ளை பண்ணலாம், யாருக்காக இந்த கம்பெனிக்கு வந்தா, இதை எல்லாத்தையுமே அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் ஒருத்தவங்களுடைய லவ் வந்து இதை விட அழகாக யாராலையாவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள், அவளுக்காகவே சொல்லப்போனால் வாழ்ந்திருக்கா இவ, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. ஸோ இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே இதுக்கப்புறம் இஷ்டம்தாம்மா, ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ கால் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட அதை நீ தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நீ கீ கூட சேர்ந்து வாழலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட பெண்ணுக்கு, நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க, அவள் கூட போட்டிருக்க அக்ரிமெண்ட்டுக்காக பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா இப்போ தான் உண்மையை அழகாக சொல்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்காக இப்படி வெயிட் பண்ணுவாங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் கூட இப்படி வெயிட் பண்ண மாட்டாமா, ஆனால் அவள் உனக்கு தவம் இருக்கிற மாதிரி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி வேறு எந்த பொண்ணையும் டேட் பண்ணாமல்
வேற எந்த பக்கமும் கான்சன்ட்ரேஷனை கொண்டு போகாமல் உனக்காகவே படித்து உனக்காகவே ஒர்க் பண்ணி உனக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்வன்னு என் முன்னாடி வந்து நிற்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட உன்னை யாராலமா நல்லா பார்த்துக்க முடியும்? மனசார சொல்கிறேன், எனக்கு கீயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்த காம்ப்ளிமெண்ட் நினச்சி இவங்க ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. வந்ததுமே ஹக் பண்ணிவிட்டு அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நீ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்டு அழுகிறாங்க. கீக்கு ஒன்றுமே புரியல. ஓ, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. சாரி நான் உன்னை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் தெரியுமா? நீ ரொம்ப மோசமானவன் நினச்சிட்டேன். நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவியா? உனக்கு தெரியுமா நீ எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன்னு? இதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன். சொல்லப்போனால் நான் நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சரி, இது எல்லாத்தையும் விடு. ஒரு வேளை நீ எனக்கு இப்படி பண்ணிட்டேங்கிற கோவத்தில் நான் வேற யாரையாவது டேட் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? இந்நேரம் கல்யாணமே பண்ணியிருந்தனா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், உனக்காகவே வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் காதல் தோற்று போகாதுன்னு எனக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் என்னுடைய காதல் என்கிட்ட தான் வரும்னு எனக்கு தெரியும். நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் இத்தனை வருஷமும் நான் உனக்காக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய காதல் உண்மைன்னா அது எங்கே போக போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அப்படியே அவங்க அழுகையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, சாரி, இது வரைக்கும் நடந்தது இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி, ஒருவேளை நீ மற்றவங்கள டேட்டே பண்ணியிருந்தாலும் அதுக்கிடையில் எத்தனை பேர் வந்திருந்தாலும் கடைசியாக நீ என்கிட்ட தான் வருவ, அது எனக்கு தெரியுங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ பெம்மோ, ஆமாக்கி, இதை முடிவு பண்ணது இன்னைக்கு இல்லை, என்னைக்கே முடிவு பண்ணது. ஸோ என்னால் இதை மாற்றிக்கவே முடியல தெரியுமா? உன்னை மறக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? எவ்வளோ வழி அனுபவிச்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பேக்ரவுண்டில் சாங் போகுது. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, விளையாடுறாங்க. பாஸ்டில் நடந்ததெல்லாம் விட்டுருவோம், இதுக்கப்புறம் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கசமசா பண்ணுறாங்க.